வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் டீமுக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகங்க. ஃபுட்பால் எல்லா நாடுகளும் விளையாடுவாங்க. ஃபுட்பால் பற்றி தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டும் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளுக்கு தெரியும். இப்போ சிங்கப்பூரில் கூட வந்து கிரிக்கெட் டீம் இருக்குங்க. அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா திறமைக்கான ஆள்கள் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக மிக விரைவில் வந்து ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபிகள் வந்து சிங்கப்பூர் டீமும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள்லாம் வந்து இங்கே சாதாரண எஸ்பாஸ் ஒர்க் பர்மிட்டில் வரவங்க கூட நல்லா விளையாண்டாங்கன்னா அவங்களை வந்து நேஷனல் டீமுக்கு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கிரிக்கெட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கா சண்டே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைனீஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட் இருக்குது. அங்கே நல்லா விளையாடுவாங்க. எங்கெங்கே கிரவுண்ட் இருக்குது அங்கெல்லாம் நம்ம பசங்க போய் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த கிரிக்கெட் விளையாடும் போது எல்லாம் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நிறைய நல்லா விளையாடுறவங்க வந்து இந்த கிளப்பில் போய் ஜாயின் பண்ணி விளையாடுங்க. தேக்காவெல்லாம் வந்து நல்லா கிரிக்கெட் விளையாடுவாங்க. தேக்காவில் டோர்னமெண்ட் நிறைய நடந்திருக்கு. அதில் தேக்காவில் விளையாண்ட ஒரு சிலவங்க வந்து இப்போ சிங்கப்பூர் நேஷனல் டீமில் விளையாடுறாங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. கண்டிப்பாக 2 பேர் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி அப்டேட் வந்து ஒரு நாள் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியனில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வின் பண்ணிக்கிறாங்க. அப்படி வின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 27 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்த ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியை வின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தோன்னா இந்த தனி டோர்னமெண்ட் இப்போ ஸ்ரீலங்கா போகிறாங்கன்னா ட்ரை சீரீஸு இல்லை 2 நாடுகளுக்கான மேட்சுக்கெல்லாம் பார்த்தா சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்துன்னா இந்தியா மேட்சையும் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சையும் கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் இந்தியாவோட அதிகம் வின் பண்ணியிருக்கோம் இந்த ஓடிஐ மேட்சுகளில். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா எடுக்கும்போது ஈக்குவலாக வந்து வின் பண்ணிப்பாங்க. ஆஸ்திரேலியா தான் நல்லா ஸ்ட்ராங்கான டீம். அவங்க கூட வின் பண்ணுவாங்களா 432 ரன்னுங்களாம் வந்து அவங்க கூட தான் அடித்து சேஸ் பண்ணாங்க. 400ங்கிறதுலாம் ஓடிஐயில் சாதாரண விஷயம் கிடையாது. முதல் முறையாக 400 ரன் அடித்து அதை சேஸ் பண்ண ஆஸ்திரேலியா முதல்ல 400க்கு மேலே ரன் அடிக்கிறாங்க. அதை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீம் தான் சேஸ் பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்க. இப்போலாம் வந்து ஒரு ஜாம்பான டீம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு இந்த ஐசிசி ட்ராஃபியை வின் பண்ணதே கிடையாதுங்க. அடித்து பிடிச்சி செமிஃபைனல் வரைக்கும் வருவாங்க, இல்லை ஃபைனலில் வருவாங்க, தோற்றுருவாங்க. லக்கு இல்லை அப்படிமா. இப்போ கூட நம்ம ஆர்சிபி டீம் வந்து லக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது ஒரு 18வது வருடங்கள் தான் வந்து ஐபிஎல் தொடர்ந்து 18 வருஷம் ஆச்சு. 18வது வருஷம் வந்து அவங்க ஐபிஎல்லோட ட்ராஃபி வின் பண்ணாங்க. அப்போ அதை கூட வந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியான இது இல்லாமல் வந்து அதில் வந்து உயிரிழப்பும் நேரிட்டுது. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பாதுகாப்பாகவும் இருக்கணும். இப்போ சென்னை டீம்லாம் நிறைய வின் பண்ணிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஷோ தான் பண்ணுவாங்க. மும்பை டீம் வின் பண்ணிட்டு வரும்போது ரோட் ஷோ தான் பண்ணுவாங்க. அதுமாரி வந்து பெங்களூரு ரோட் ஷோ பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உயிரிழப்பு நேரி இருக்காது. அதில் வந்து ஒரு பையன் அப்படி இருந்தால் அந்த பையனுக்காக வந்து தந்தை நிறையா சேமிச்சுன்னா அந்த பையன் இறந்தாலும் அந்த தந்தை ரொம்ப வருத்தப்பட்டார். ஸோ இந்த இடத்த என்ன பண்ண முடியும்? நீங்கள் விளையாட்டுக்காக ரசிகராக இருங்க, ஆனால் உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது, அதுக்காக பாதுகாப்பாகவும் இருங்க. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீம் எடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல ஜாம்பானுங்க இருந்தாங்க. குரோனி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. இந்த ஸ்வீப் ஷாட் இன்றைக்கி வந்து சூரியகுமார் யாதவ் அடிக்கிறாரு பாருங்க. அந்த ஷாட்டில் அன்றைக்கி பயங்கரமாக அடிப்பார். அப்போ அவர் அடித்து விளையாடும்போது டீம்லாம் பயங்கர லெவலில் கொண்டு வராங்க. ஒரு டைம் அந்த ஃபைனலில் நெருங்கிட்டாங்க. அப்போ வந்து குரோனி அப்படிங்கிற மாதிரி க்ளூஸ்னர் ஒருத்தர் இருந்தாருங்க. இந்த க்ளூஸ்னர் வந்து அந்த இடத்துல ஃபினிஷர். அவர் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஆல்ரவுண்டர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர், வேர்ல்டுக்கே பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். அப்போ வந்து அந்த மேட்ச்சில் வந்து ஃபைனலாக வரும்போது ஒரு சிறு மிஸ்டேக்கில் வந்து வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ணாங்க. ஸோ அந்த குரோனியை பற்றி பார்த்தீங்கன்னா குரோனி இருக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பயங்கர டஃப்பான டீமுங்க. அப்படிங்கும்போது நம்ம நாடு அசருதீன், அஜய் சடேஜா, இந்த ஆகாஷ் சோப்ரா இவங்களாம் வந்து சூதாட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் தடை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா குரோனி வந்து இதுமாரி குரோனியும் அசருதீன், அஜய் ஜடேஜா, ஆகாஷ் சோப்ரா இவங்களாம் வந்து சூதாட்டத்தில் ஈடுபட்டான்னு சொல்லிட்டு அவங்கள தடை பண்ணாங்க. அப்போ வந்து குரோனி வந்துட்டு விமான விபத்தில் வந்து இறந்துட்டாருங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமை வந்து பொல்லாடு அப்படிங்கிறவர் வந்து பவுலர் தான், கொஞ்சம் பேட்டிங் ஆடுவார். அவர் வந்து அந்த டீமை வந்து வழி நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த டைமில் வந்து கிரேன் சுமித் அப்படிங்கிறவர் வராங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். உங்களுக்கு எல்லோரும் தெரியும். அடி சாத்துனார்னா மரணடியாக தான் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவரும் கிப்ஸும் ஓப்பனர் இறங்குவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் வந்து பல ஜாம்பவங்கள் இருந்தாங்க. இருந்தும் வந்து இந்த ஐசிசி ட்ராஃபை வின் பண்ணாத காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ஒற்றுமை இல்லாத ஒரே காரணம் தான். அதெல்லாம் வந்து கிரேன் சுமித் அவர்களும் வந்து பிறகு எல்லோரும் விளையாடின டீமில் திறமை உள்ளவங்க டீமில் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் வந்து பல போராட்டங்கள் நடந்து ஒரு சில காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 82% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் தான். அது அவங்க பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் வந்துட்டு அவங்க இருக்கவே மாட்டாங்க ஒரு சுமித் வராதுக்கு முன்னாடி. அப்படி இருக்க பட்சத்தில் கென்யாவுக்கு எதிராக கூட நாங்கள் மேட்ச் விளையாட மாட்டோம், பிளாக்காருக்கு எதிராக கூட நாங்கள் மேட்ச் விளையாட மாட்டோம் சொல்லி சவுத் ஆஃப்ரிக்கா டீமும் விளையாடாமல் தான் இருந்தாங்க. ஸோ ஒரு காலகட்டங்களில் வந்து போராட்டங்கள் வெடித்து கிரிக்கெட் டீமுங்கும்போது திறமை உள்ளவங்க தான் வந்து விளையாடணும் அப்படிங்கிற மாரி சம் கோட்டா இஷ்யூ மாரி வச்சு தான் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். கிரிக்கெட் டீமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியாவிலும் பார்த்திங்கன்னா 28 கோடி மக்கள் தான் இருக்காங்க.
ஸோ அவன் வந்து சாம்பியன் வச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு காரணம், சாம்பியனை வச்சுக்கிட்டே இருக்கிறான்னு பார்த்தா வேர்ல்டு கப்னா அவன் அடிச்சிக்க முடியாது. ஓடிஐ வேர்ல்டு கப், 2020 வேர்ல்டு கப்னா அவன் அடிச்சிக்க முடியாது. டெஸ்ட் வேர்ல்டு கப்னா அடிச்சிக்க முடியாது. முதல் முறையாக இப்போ தோற்றுருக்காங்க. அப்படிங்கும்போது அவனை அடிக்க முடியாத காரணம் தான் திறமையான ஆளுகள் எடுக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு 28 கோடி மக்கள் தான் இருக்காங்க, நிலப்பரப்பு பெருசு. ஆனால் வந்து அவன் வந்து இப்போ இந்தியாவில் 146 கோடி ப்ளஸ் மக்கள் இருக்காங்க. அவங்களால வந்து வின் பண்ண முடியாத காரணம் திறமைக்கு வந்து ஆள் எடுக்கலை அப்படிங்கிறது தான் முக்கிய காரணம். இது சொன்னாலும் சொல்லணும்னா இதான் உண்மை. விராட் கோலி மட்டும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, ரோஹித் சர்மா மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, எம்எஸ் தோனி மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய திறமை. இந்த சின்ன பையன் வந்து அடித்தான் பாருங்கள் ராயல் சேலஞ்சில், அவர் பேர் கூட தெரியல, பேர் தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். அடி போலன்னு பிறந்தானா, சென்னையில் ஒரு சின்ன பையன் அடி போலன்னு பிறந்தானா. திறமைக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக வேர்ல்டு கப்பு இந்தியாவை வந்து யாருமே ஃபீட் பண்ண முடியாது. இங்கே யாருமே திறமைக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதிகம் வாய்ப்பு கொடுக்கலங்கிறது தான் இது. அதேமாரி வந்து பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்காலாம் திறமைக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம ஒரு இனத்தவர்களே விளாண்டுட்டு இருக்கும்போது 45% தான் 7% தான் வந்து ஒயிட்டர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவில். அப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா 2.5% வந்து இந்தியா ஆசியன்ஸ் வந்து அங்கே அந்த காலங்களில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டங்களை வேலை செய்கிறதுக்கு இந்தியர்கள் ஆசியாவில் உள்ளவங்களாம் அடித்து பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. அவங்களும் 2.5% இருக்கிறாங்க. பாக்கி 82% வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கர்ஸ் தான் அந்த நாட்டில். அப்போ அப்படிங்கும்போது திறமைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீமில் ஆட்கள் வந்து எடுக்காததால தான் இத்தனை வருடங்களாக 27 வருடங்களாக ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வந்து வின் பண்ணாததுக்கு காரணம். இன்றைக்கி வந்து ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வந்து அவங்க வின் பண்ணிக்கிறாங்கன்னா ஒற்றுமையாக இருந்து எல்லாமே மிக்சிங். இந்தியர் ஒருத்தர் விளாண்டுக்கிறாரு, வந்து ரபாடா விளாண்டுக்கிறாரு, இந்த பூமா கேப்டன் அவர் பிளாக் இனத்தை சேர்ந்தவர் தான். ஸோ அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் ஒற்றுமையாக விளாண்டதால் மட்டுமே இன்றைக்கி வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து சாம்பியன் ஆனது. ஒற்றுமை இல்லாததால் தான் இத்தனை காலங்களாக வந்து கிப்ஸ்லாம் என்ன அடி தெரியுங்களா, அந்த 175 ஃபஸ்ட்டு வந்து ஓடிஐயில் அதிக ஹையஸ்ட்டு சைத் அன்வருக்கு பிறகு அவர் தான் வச்சுருந்தார். சைத் அன்வர் வந்து 192 பாகிஸ்தான் பிளேயர். அப்புறம் அதெல்லாம் வந்து சச்சின் டெண்டுல்கர் தான் 200 ஃபஸ்ட் அடித்தார். அப்புறம் அதன் பிறகு நம்ம இந்தியாவில் நிறைய 200 இருக்குது. கப்டில் அடிச்சிருக்காரு, கிரீஸ் கேல் அடிச்சிருக்காரு, சமூகர்ஸ் அடிச்சிக்கிறாரு. ஸோ இதுமாரிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீமில் வந்து பார்த்தா தனி மனுஷனோட வந்து ரெக்கார்டு வந்து நிறைய இருக்குது. பவுலர் சான் பொல்லார்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குளூஸ்னர் ஆல்ரவுண்டர். காலிஸ் உங்களுக்கு தெரியுங்க, ஜாக் காலிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ஓடிஐவில் வந்து பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வந்து 10,000 ரன் அடிச்சவர் அவர் தான். நிறைய விக்கெட் வச்சவர் அவர் தான். நிறைய சவுத் ஆப்பிரிக்கா டீம் பிளேயர்லாம் சொல்லிகிட்டே போகலாம். அர்னால்டுன்னு ஒரு பவுலர் இருந்தாப்புல, அப்புறம் டிப்பனர்னு இருந்தாங்க, அப்புறம் வந்து இந்த குளுஷ்னர் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் ஆல்ரெடி, கிராண்ட் சுமித், அது மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிக்காக்கு பயங்கர அடிக்காரரு. இந்த ஓடிஐயில் வந்து இந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸில் வந்து தொடர்ந்து 50 அடித்தார், தொடர்ந்து 100 அடிச்சு அவர் தான் அந்த ரெக்கார்டு வச்சுக்கிறாப்புல. ஸோ அப்படிங்கும்போது அந்த டீமில் வந்து இவ்வளோ நாள் வந்து ஐசிசி ட்ராஃபி வந்து வின் பண்ணாததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள உள்ள பிளவுவாதங்கள் தான். அவங்க ஒற்றுமையாக இப்போ விளையாடுறாங்க, ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணாங்க. இன்னமும் வந்து ஒற்றுமையாக விளையாண்டு நிறையா ட்ராஃபிகளை வின் பண்ணுறதுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். எல்லா நாடுகளையும் வந்து ஒற்றுமையாக இருக்கிற நாடு மட்டும்தான் முன்னேற முடியும். ஆஸ்திரேலியாவை அடிச்சிக்க முடியாத காரணம் ஒற்றுமை வித் திறமை. ஒரு 28 கோடி மக்கள் கொண்டவங்க வந்துட்டு வேர்ல்டு கப்பை எனக்கு தாண்டா சொந்தம் அப்படின்னு சொல்லி கால் மேலே காலை தூக்கி போட்டு வச்சுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அடுத்தபடியான ஆளுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க, திறமையான ஆட்களை. நம்ம வந்துட்டு 5 வேர்ல்டு கப் 6 வேர்ல்டு கப் வந்து ஒரே டீமை நம்பி ஒரே பிளேயர் நம்பிக்கிட்டு இருக்கிறதா தான் நம்ம வேர்ல்டு கப் வந்து என்ன சொல்கிறது நூல் இழையில் வந்து நம்ம மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற காரணம். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு நாட்டுக்கும் வந்து ஒற்றுமை தேவை, ஒரு குடும்பத்துக்கும் ஒற்றுமை தேவை, ஒரு கிராமத்துக்கும் ஒற்றுமை தேவை. எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். ஸோ ஏன்னா மனுஷ வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1000 வருடங்கள் வாழ போகிறதா ஷார்ட் பீரியட் ஆயிடுச்சு. இன்றைக்கெலாம் வந்து 60 வயசு கடந்தாவே அவன் சாதனையாளர். அன்றைக்கெலாம் 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அதனால் இருக்கும் வரை ஒற்றுமையாக இருந்துட்டு ஒற்றுமையாக வந்து வாழ்வோம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே இடையே வந்து இல்லை உள்நாட்டு கலவரம் நடக்கும்போது இந்திரா காந்தி அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த 85 அப்படிங்கிற அந்த கபில் தேவ் வின் பண்ண வேர்ல்டு கப்பு படத்தை பார்த்தாங்க. அதில் பார்த்த விஷயம் தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். அப்போ கிரிக்கெட்டை லைவ் பண்ணுங்க அப்படிங்கும்போது கலவரமே அடங்குனுச்சு. அதனால் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விளையாட்டாக தான் ஆரோக்கியமாக இருக்கணும். உடலை வந்து நல்லா பார்த்துக்குங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து இன்னும் 27 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றதுக்கு ஒரே காரணம் அவங்க டீமோட ஒற்றுமையால் தான். ஸோ எல்லாமே ஒற்றுமையாக இருப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். அதே வேலை தளங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலை செய்கிறவங்க வந்துட்டு கிரிக்கெட்டுக்காக சண்டை பண்ணிக்காதீங்க, ஒற்றுமையாக இருங்க. எல்லாம் ஒற்றுமையாக தான் நல்லா இருக்க முடியும். வாழ்க வளமுடன்.